ஹலோ கைஸ், வெல்கம் டு நியூ வீடியோ. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக ஒரு பிளான் ஒன்று வந்திருக்கோம். இப்போ போன மாதம் தான் வந்து ஒரு ட்ரிப் போயிட்டு வந்தோம். ஸோ இன்றைக்கி அடுத்த ட்ரிப்புக்கு வந்தாச்சு. ஸோ அடுத்த ட்ரிப் எங்கே அப்படின்னு சொன்னால் நாங்கள் இப்போ ஹட்டன்லேருந்து சிவனொலி பாதமலைக்கு போயிருக்கோம். ஸோ இன்றைக்கி யார் யார் வந்திருக்காங்கன்னா நம்மளோட புதுசாக ஒரு ஆள் ஃப்ரெண்டு தான் வந்திருக்காரு. ஸோ இது புது ஃப்ரெண்டு, ஜப்பனீஸ் ஃப்ரெண்ட். ஸோ வாட் இஸ் யுவர் நேம்? ஹீரோ. அவரோட பேர் வந்து ஹீரோ. அப்படியா? So super hero. So like what do you think about Sri Lanka? Yeah, first time Sri Lanka. Yeah. Okay, so you can tell something about why did you select Sri Lanka? So I want to go Sripada. Okay. Yeah. Okay. So you want to go Sripada, so that's why you came Sri Lanka. Yeah. Okay. Do you think you can stop me? Do you think you can stop me? No one can stop me. ஸோ கைஸ், இப்போ நல்ல தண்ணி பஸ்ஸுக்கு இந்த பிரிட்ஜில் ஏறணுமா? ஸோ இந்த பிரிட்ஜ் உண்மையாக நல்லா இருக்குது ஆக்சுவலாக. ஸோ யூ ஆர் டேக்கிங் ஃபோட்டோஸ்? Nice view. Yeah, nice view. என்னடா காய்ச்சி ஆறுதலா வரீங்க? என்ன இன்ட்ரோ நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி. என்ன கைங்கடா இது? இன்னைக்கு தான் முதல்ல எங்களோட ட்ரிப் வந்து அன்னைக்கு ட்ரிப் வந்து மூஞ்சி பாருங்க கைஸ். கடிமலை இருக்கு, அந்த நேரம் பார்த்து ட்ரிப் போட்டான். அப்படியா? கடிமலோட குளிருமா, குளிர் இடத்துக்கு வந்துருக்கு. நல்ல தண்ணி பஸ் எடுத்தாச்சு. நம்ம பயில இங்கே தான் இருக்காங்க. ஸோ நாங்கள் இப்போ நல்ல தண்ணிக்கு பஸ் ஹட்டன்லேருந்து நல்ல தண்ணி பஸ்ஸுக்கு போயிட்டு நல்ல தண்ணிலாம் பண்ணுவோம். அப்படியா மச்சான்? என்ன ஏறுவியா? ஆனால் இப்போ ஏறி போயிட்டேன்னா மேலே லொக்கேஷன் நல்லா இருக்கு. இப்போ நல்லா இருக்கு போகோட இப்போ மேலே. ஆனால் இப்போ மேலே ஏறி போகணுமே. இதாக இருக்குது லொக்கேஷன். அங்கே போகணும். So what is your plan next? Bruh? Yeah, you are going to your hotel and coming back. Yeah, go hotel. Yes. Yeah, and sleep. Sleep. Okay. And what time you are coming back? So I think by the time you come back you will be already ascending. yeah, We will meet in the another halfway. half an hour rest and going to there. yeah. I hope to see you on the top Yeah. of Okay. mountain. Mostly on the way we will be taking. Okay, then see you. See you. Yeah, see you. Okay. Okay. நிரோஜன் வந்து இந்த கேப் வாங்குறான் இந்த கடையில் 150 ரூபாயா. சொல்லணுமாடா? ஹட்டன் நல்ல குளிராக இருந்துச்சு. அதுதான் நல்ல தனியாக கொஞ்சம் குளிர் இல்லாமல் குறைவாக இருக்குண்ணா இல்லையா? எடு என்னது ஹட்டன்? நல்ல தண்ணி குளிர் இல்லை, கொஞ்சம் குறைவாக இருக்குது. அந்த ஹட்டன் நல்லா குளிராக இருந்துச்சு. ஐஸ் தெரியாது. எல்லாமே எத்தனை மணிக்கு ரைஸ்? நானும் ஒரு கேப்பன் வாங்கினேன். வெறும் 150 ரூபா தான். ஸோ யாராவது வந்து மேலே நாங்கள் நைட் வந்து மேலே தங்க போகிறபடியா சரியாக குளிருன்னு சொல்லி ரொம்ப பயன்படுத்துகிறாங்க. அதனால இந்த கேப்பு வாங்கினேன். ஆனால் வெறும் 150 ரூபானால ஓகே. ஸோ ஒரு டீ ஒன்று குடிச்சிட்டு டீ ரெடி காஃபி மாதிரி அடிச்சுட்டு க்ளவுஸ் வாங்குங்க. க்ளவுஸு பாக்கெட்டில் கை விடுற ஆல்ரெடி க்ளவுஸை வாங்க வச்சு இல்லை, பெரிய காசு இல்லை க்ளவுஸ் வாங்கணும் இவருக்கு. காஃபி வந்துருச்சு. ஒருத்தன் உடியை போட ஆரம்பிச்சிட்டான், ஒருத்தன் சப்பாத்து மாற்றிக்கிட்டு இருக்கிறான். ஏன்னு பார்க்குறேன், இல்லை பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்கான். ஸோ கடையிலேருந்து டீ எல்லாம் குடிச்சு கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரத்துக்கு மேலே ஆகிட்டு. ஸோ நாங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து முடிச்சு டீ எல்லாம் சாப்பிட்டுட்டு தண்ணி பிஸ்கெட்லாம் வாங்கிட்டு இப்போ வெளிக்கிட்டோம். அச்சே நான் பயங்கரமாக ட்ரெஸ் பண்ணிட்டேன். என்னாச்சு? என்ன பயங்கரமாக மாறிட்டேன். அந்த விவேக் வந்து ஒரு படத்துல ஒரு 5-6 பேர் வந்து கடத்திட்டு போய் அடிப்பாடுங்க. ஆமாம், அடிக்கிறதுக்கு அடிக்கிறது அந்த குரூப்ல மாதிரி. அதுதான் பயங்கரமாக குடியெல்லாம் போட்டுட்டேன். நான் இன்னும் ஹுடி போடலை. ஏன்னு சொன்னால் இப்போ சும்மா லைட்டாக ஏசி போட்ட மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஹுடியோட ஏறுனா சரியாக உள்ளுக்கு வேர் தூத்தம். மேலே போனதுக்கப்புறம் பயங்கரமாக குளிர் வந்ததுக்கப்புறம் என்ன பயங்கரம் அவனுக்கு வேர்க்குதான். சொல்கிறேன் ஃபுல்லாக மணிமூட்டை மாதிரி இருக்குங்கடா வேர்க்கு. ஸோ இது ஃபுல்லாக கடைகள் இருக்குது. யாராவது இந்த இந்த வீடியோவை பார்த்துட்டு சிவனொலி பாதைக்கு வரதா இருந்தால் கீழே வந்து இந்த
போகிற பாதையில் வந்து தண்ணி பிஸ்கட்டு தேவையானதெல்லாம் வாங்கிடுங்க. மேலே போய் வாங்க வேணும்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஏர் டைம் ஜாக்கெட்ஸா அது நீ மேலே போய் செக் பண்ணி பார்த்துட்டு இல்லை அப்படி சொன்னாங்கன்னு சொல்கிறேன்டா. செக் பண்ணி நீயே சொன்ன. ஓ சரி, நாங்களும் செக் பண்ணிட்டு சொல்கிறோம் மேலே போயிட்டு சரியாட்டு. அதையும் நாங்கள் இந்த வீடியோவில் போடுறோம் பாருங்க. விளக்கம் இல்லை தான்டா. இப்போ சரியாக 6:30 மணிக்கு மேலே ஏற போகிறோம். எத்தனை மணிக்கு நாங்கள் ஏறி முடிகிறோன்றதையும் வீடியோவில் பாருங்கள். அச்சன் கடைசியாக க்ளவுஸ் ஒன்று வாங்குறான். எவ்வளோட இந்த க்ளவுஸு? 180 ரூபா என் க்ளவுஸ். ஸோ நிரோஜன், இப்போ சோஃபார் உங்களோட அனுபவத்தை பற்றி ஏதாவது சொல்லுங்களேன். என்ன நடக்குது, என்ன ஆச்சு? இப்போ வந்த வழியில் எதுவும் பிரச்சனை இருந்ததா? வந்த வழியில் இன்ட்ரோவில் கூட நீ இருக்கல. வந்த வழியில் நிறைய பிரச்சனை இருந்தது. உட்கார்றதான் பிரச்சனை. ஆட்டை போட்டோம். இந்த அட்டனுக்கு வர வழியில் நிறைய பேர் நல்ல தண்ணி, அட்டன் டு நல்ல தண்ணி தான் தலை சுற்றுன்னு சொல்லுவாங்க ட்ராவல் பஸ்ஸில். ஆனால் எனக்கு அட்டனுக்கு வாரதுலேயே சுற்ற தொடங்கிட்டு. ஏன்னா பஸ்ஸு வந்து சரி வராது. நான் வந்து இந்த கடைசி சீட்டில் இருந்தேன், ஏசியில். அது ஆட்டின ஆட்டத்தையும் தலை சுற்ற தொடங்கிட்டு. அதெல்லாம் சரியாக கஷ்டப்பட்டு, ஏ மடியில் பாதி ஓ மடியில் பாதி மாறி வருது. அதெல்லாம் கஷ்டப்பட்டுட்டேன். இடையில சோமிலாம் போய் தலை சுத்தலை வலிக்கிட்டு சுகம் இல்லாமல் போகல, கொஞ்சம் தலை சுற்ற தொடங்கிட்டு. வடகாடு சுற்றாது, கொஞ்சம் தடிமல் இருந்ததால் கொஞ்சம் ஓவர காலம் சாப்பிட வந்துட்டேன். வயிறு குழப்பின்னு வந்துட்டு சாப்பிட வந்தது தான் குழப்பிடுவேன். இப்போ வெதர் ரிப்போர்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அதாவது மிஸ்டர் பிரபாகரன், அதான் அடுத்தது வாரது ட்ரெயினில் வாங்க. யார் ஹட்டனுக்கு வரேன்டா ட்ரெயினில் வரது பெஸ்ட். ட்ரெயினில் வரேன்னா ஓஃப் சீசன் வாங்க. முதல்ல புக் பண்ணணும். சீசனாக டைம்னா டிக்கெட் கிடைக்காது. ஓஃப் சீசனில் வாங்க. மற்றது அங்கெல்லாம் நல்ல தண்ணிக்கு வந்த அப்புறம் வந்துடலாம். நல்ல தண்ணிக்குலாம் ஹட்டனுக்கு வந்துட்டு நல்ல தண்ணிக்கு வர்றது பிரச்சனை இல்லை. 1.5 hour ட்ராவல் பஸ்ஸில் வரலாம். வந்துட்டு இப்படி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வாங்கி போடுங்க. சரி, அப்போ நான் கிளம்புவேன். பாவம் போய் செய்தது. சரி, ஓகே. நாங்கள் நிரோஜன் கதைப்பீங்க. நோ கமெண்ட், சிம்பிளி வேஸ்ட். அப்படியா? இவன் யாரா வேணும் மைக்கை தூக்கிட்டு வந்துடுவான் அப்படின்னா அவன்கிட்ட மைண்ட் வாய்ஸ் அப்படியே தான் இருக்கும். Osuite kalan. Udah hafal lagi lagi. நொகது மேபு Osuite. ஏதோ கைஸ் ஒசு விட்டையா, ஒசு விட்டேன்னு சொல்லி எனக்கு என்ன தெரியல. அவன் நக்கிட்டான். சரி, நாங்கள் சாப்பிட்டு இது எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். இது தும்பா இருக்குது, லைட்டாக இனிப்பாக இருக்குது. உள்ள ஏதோ ஹெர்பல் மாதிரி டேஸ்ட் பண்ணுது இல்லையா கைஸ்? ஏதோ கஞ்சா பவுடர் மாதிரி இருக்குது. கல்பொடி நான் வீசிட்டேன். அதே அது சப்பி 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 அந்த சாரம் மட்டும்தான் இது பண்ணுறது. அப்படியா? ஓ, அது ஏதோ முன்னாடி தெரிஞ்சவன் சொல்கிறேன். தமிழ்நாடு கேட்டேன், நான் கேட்டு சொல்லட்டா இல்லைன்னு பார்க்குறேன். என்னது இந்த மைக்கு கொண்டு போ. பஸ்பங்கு அது என்ன சாமான் தான்? ஐயோ, இவ்வளோ கவனமாக வந்து சாப்பிட்டு இந்த பிரச்சனை இல்லாமல் நான் அவன்கிட்ட சொன்னேன் அப்பையோ, நான் க்ளவுஸ் போட்டிருக்கேன்னா தராதேன்னு. அவன் சொன்னா க்ளவ்வாக இருந்தாலும் பரவாயில்ல வாங்கிட்டேன். நான் விட்டா வாயில போட கேட்டிருப்பேன். அவன் ரெடியாக இல்லை அதுக்கு. அவன் ஏன் வாயில போடலன்னு இப்போ விளங்குது. பல்பொடியே அவன் வாயில போடணும். கொஞ்சமாக தான் பல்லு இல்லை. முதல்ல பல்பொடி நீ யார்ட்டி தமிழ் ஆகுறதுக்கு முதல்ல அவன்கிட்ட போய் சிங்கள பேர் கேட்டுவான். அதை கொடுத்த உடனே கேளு. இல்லை இல்லை, அவன்கிட்ட கேட்டான். அவன் பேர் கேளுடா, அதை திருப்பி தருவான். பாரு, அதை பேரை கேட்டா திருப்பி தான் ஒரு வாட்டி தான் பாரு. மற்றவங்களாம் வாங்க வரான். என்ன கொடுத்தாலும் வாங்கி சாப்பிடுவியா? நீ வாங்கி சாப்பிட்டதுக்கு என்ன? அவனை சொன்னனே அப்பயும். அவன் இல்லை க்ளவ்வாக இருந்தாலும் அது மேலே போட்டு சாப்பிடணும். ஏன் சிவருக்கு சுண்ணாம்பு அடிக்கிறவனா நீ? ஒரு வீபரி பூச தெரியாது. கொஞ்சம் ஸோ பிள்ளையர் எங்களுக்கு அவலெல்லாம் கொடுத்துருக்காரு.
ஸோ நாங்கள் அவளையும் சாப்பிட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம். ஸோ கைஸ், இப்போ அச்சயனுடைய அறிவிப்பின்படி நாங்கள் ஒற்றை எண்ணில் பயணத்தை ஸ்டார்ட் பண்ணக்கூடாதான். ஸோ நான் ஒற்றை எண்ணில் நான் ஃபஸ்ட்டு தனியாக போகிறேன். அங்கே போய் ஆபத்து இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் வராங்களாம். சரி, ஓகே, அவனையும் திருப்திப்படுத்துவோம். ஓகே கைஸ், என்ன பிரச்சனைன்னு சொன்னால் 2 படி ஏறினதுக்கு வந்து நாக்கு தள்ளுது. மைக் கணக்கில் தான் இருக்குது. 4 படி ஏறினதுக்கே நான் முட்டியெல்லாம் வலிக்குது. 5500 படி எப்படி ஏறன்னு தெரியல. சரி போ வாங்க. இப்போ அச்சன் முடிவு மாறிட்டாங்க. 1 ஏறணுமா? ஓகே, 2 பேர் உண்டாரும். ஒரு சரி. அம்மா கொஞ்சம் லைட்டாக முட்டி வலிக்குது. சலிக்கு நாங்கள் இப்போ பயணத்தை ஆரம்பிக்கிறோம் இல்லையா? எஸ் அடுத்த 5 நிமிஷத்துலேயே பிரேக் எடுத்துரும். ஒரு பிளான் அது 5 நிமிஷத்துக்கு இருக்கா 10 நிமிஷம் பிரேக் எடுக்கிறது. படி ஏறும்போது ஜிக்ஸாக் ஆகும் இல்லையா? நேராக ஏறி இன்னும் வச்சு செட் பண்ணி முடிக்கலடா. சரி, சொல்கிறத கேளு. படி ஏறிக்கு ஜிக்ஸாக் ஆகும். இப்படி அப்போ காலில் ஏறுற கஷ்டம் தெரியாது. குறுக்கால் இப்படி. அரே மச்சான், அவன் பேச்சுலர்ஸ் ஃபிசிக்ஸ் தான்டா. நீ அவனுக்கு சொல்லி கொடுக்காத. அவன் பேச்சுலர்ஸ் ஃபிசிக்ஸ் தான். சரி. ஸோ நாங்கள் அந்த ஒரு சிவன் கோயிலுக்கு வந்துட்டோம். இது நான் வச்சுக்கிறோம். ஸோ நாங்கள் இப்போ ஒரு சிவன் கோயிலுக்கிட்ட வந்திருக்கோம். அது வடிவாக இருக்காது. சிவன் பார்க்க வடிவாக இருக்குது. ஸோ என்ன பிரச்சனைட்ட கைஸ், கொஞ்சம் டயர்டாக இருக்கிற மாதிரி தோணுது. ஒரு ஓமம் பண்ணு போடுவோன்னு பார்க்குறேன். டயர்டுக்கு போங்கப்பா. இல்லை, ஓமம் பண்ணு போட்டால் நீ போகலாம் மேலே. இந்த ஆல்ரெடி தொடங்கிட்டாமோ அவன் இருக்குல்ல தெரியுது. ஓம் சிவோகம் சிவோகம் ருத்ரநாமம் வஜேகம் ஜிந்து 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 ஜிந்து. தெய்வமே, இந்த குழந்தை ஜிம்மில் அடிக்கடி நான் ஸ்கோட்ஸ் போட்டுப்பேன். நான் ஸ்கோட்ஸ் செய்வேன். கொண்டாந்து பார்த்து இன்ட்டு 3 அடிப்பேன். அந்த ஸ்டூலுக்கு மேலே பாஞ்சு திரும்பி இப்போ நான் மண்டை உடச்சி தையல் இங்கே கொண்டு போனேன். ஃப்ரீயாக கொடுக்குறீங்களா? ஓப்போல சும்மா பிடிச்சிட்டு கீழே குடிச்சது தெரியுமா? இல்லை, அது குடிச்சா நல்ல உண்டா. ஓகே, நாங்கள் இப்போ ரத்தி என்ற இடத்துக்கு வந்துருக்கோம். அது ஃப்ரீயாக டீ எதுவும் கொடுக்குறாங்களே. அது இதுங்க டீயா? இல்லை, மில்க். ராத்தி. சாரி. எனக்கு கொஞ்சம் அப்போ இந்த இல்லை எனக்கு இது காணும். சரி, அந்த இதில் ஃபுல்லு இருக்குது. இதாண்ட போய் கேட்டு டீயாண்டு இல்லை ரத்தியா எழுதி ஒட்டி இருக்காங்க. டீயான்னு கேட்டுருக்காங்க. இல்லை, நான் ரத்தி குடிச்சதில்லடா. அதாவது பால் குடிச்சது. இல்லை, 3 சேர்ந்து இருக்குது. ஸோ ரத்தி அடிக்கும். ஸ்மால் ரத்தி பிரேக். இதோட எத்தனையாவது பிரேக் யாரா கவுண்ட் பண்ணுங்க. இதோட எத்தனையாவது பிரேக் யாரா கவுண்ட் ஒருத்தர் பேசுகிறா. தேவையில்லாத கண்டென்ட்லாம் காட்டுறடா. அப்படியா? ஏண்டா? சரி, நீ சொல்லு. இதோட எத்தனையாவது பிரேக்னு யாராவது கவுண்ட் வச்சுக்கோங்க. முதல்ல அந்த பாம்புக்கு ஒரு பிரேக் எடுத்தோம்ல, அதுக்கு முதல்ல பிரேக்கில் தான் வந்துக்கிட்டு இருந்தோம். நான் நடந்த விட பிரேக் தானே கூட. ஓ, பரவாயில்ல. நீங்கள் கைஸ், நீங்கள் அப்படி வரக்குள்ளே வந்து காசு கொண்டாட்டியும் பரவாயில்ல. நிறைய பேர் இப்படி ஃப்ரீயாக நிறைய ஜூஸ் அது இதெல்லாம் கொடுக்குறாங்க. நீங்கள் அதை குடிச்சிக்கிட்டே ரெஸ்ட் எடுத்துட்டு வரலாம். ஆனால் எங்களை மாதிரி டைம் வச்சுவாங்க. நாங்கள் எவ்வளோ டைம் எடுத்து லேட்டாக போகிறோமோ தெரியல. போய் பார்ப்போம். ஸோ கைஸ், இப்போ நாங்கள் ஓரளவு ஏறி வந்ததில் ஒரு வியூ பாயிண்ட் வடிவாக தெரியுது. பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த பாருங்கள் லைட்டெல்லாம் தெரியுது. இது அந்த மேலுக்கு தான் போகணும். அங்கே வரைக்கும் போக இருக்குது. என்ன நினைக்கிறேன்? போகல, கொஞ்சம் தூரம் தான். சரி, கொஞ்ச நேரத்தில் ஒருத்தர் அலறுவார். நான் கண்டுன்னு போடுறேன். ஸோ பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ
ஸோ கைஸ் இப்போ வந்து ஒரு பெரிய பிரச்சனைக்குள்ளே வந்துட்டோம். இது வரைக்கும் படி வந்து இப்படி தான் போய்கொண்டு இருக்குது. ஆனால் இன்னும் கொஞ்சத்தில் படி வந்து குத்தணையிடுது. ஸோ இனி நம்ம நடந்து நின்று போக முடியாது. ஒரடியாக ஐயப்பான்னு ஏற வேண்டியதான். ஆனால் கொஞ்சம் கலந்துட்டு அது வார்ம் வேறு பண்ணினான். அவனுக்கு வார்ம் பண்ணும்போது கேமரா காட்டினா கூச்சப்பட்டுருவான், என்னன்னு தெரியல. கைஸ் இப்போ ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை காட்ட போகிறேன். அது தெரியுதா? ஸோ இந்த போர்டு என்ன சொல்லுதுன்னா கைஸ், இப்போ இந்த போர்டு என்ன சொல்லுதுன்னு சொன்னால், நாங்கள் இப்போதைக்கு 509 ஸ்டெப்ஸ் ஏறி இருக்கோம். இது வரைக்கும் 509 ஸ்டெப் ஏறி இருக்கோம். இதுக்கு மேலே எப்படி ஏற போகிறேன்னு எனக்கு தெரியல. இல்லை கைஸ், இதுக்கு மேலே முடியல. படி வந்து பார்த்தீங்கன்னா 910 ஸ்டெப்ஸ் வந்திருக்கோம். கிட்டத்தட்ட 1000 படி. முட்டி கலந்துது. எப்படா ஒன்று ஓகே ஓகே போகுது. உடம்பு கலைக்குது, கால் இன்னும் கலைக்குது. உடம்பு எனக்கு கால் போயிடுச்சுடா. எனக்கு உனக்கு என்னாச்சு? பேசுகிற அளவுக்கு சக்தி இல்லை. ஆக்ஷன் இல்லை நல்லா பேசலாம், நல்லா இது பண்ணலாம். பேச வேணாம். கிட்டத்தட்ட 900 வந்துடும். அதை பற்றி நினைக்கிறீங்க? ஒன்றும் நினைக்கல, நேரத்துக்கு எவ்வளோ கிடக்கு அதை பற்றி தான் நினைக்கிறேன். அதான் இன்னும் 4000 கிடக்கு. அப்படி யோசிக்க வேணும். இன்னும் ஒன்று தான் நினச்சிட்டு ஏறணும்னா ஏறிடலாம். இன்னும் ஒன்று இந்த குளிர் காற்று கூட வந்து மாஸ்க் போடணும். சரி கைஸ், நாங்கள் அடுத்து ஒரு கொஞ்ச நேரத்தில் பிரேக் எடுத்தால் உங்களை திருப்பி வந்து சந்திக்கிறேன். திடீர்னு உனக்கு டெம்பரேச்சர் வித்தியாசம் தெரியுது. எங்களுக்கு இப்போ ஓகே ஆயிடுச்சு. ஹலோ கைஸ், ஸோ இப்போ ஒரு பிக் கமர்ஷியல் பிரேக் எடுத்துருக்குறோம். இவ்வளோ நேரம் 5 நிமிஷம் பிரேக் எடுத்து வந்தோம். ஆனால் இதுக்கு மேலே முடியலை. ஒரு 1/2 hour பெரிய பிரேக் ஒன்று எடுத்துகிட்டு போவோம். 1/2 hour 45 minutes மாதிரி எடுப்போம் அப்படின்னு அவர் வந்து ஐஐடி என் சட்டை காட்டுறாரு. கீழே யாராவது ஐஐடி ஹேட்டர்ஸ் இருந்தீங்கன்னா அவனை கழிவுகளை ஊற்றுங்க. இவனுக்கு வந்து சீட்டு கக்கம் ஆகிடு. ஒன்றும் இல்லை, எனக்கு குளிரே தெரியல. இன்னவிட்டபிள் எனக்கு குளிரே தெரியல. பார்த்தீங்கன்னா ஜெர்சி போட்டுட்ருக்கிறேன். இன்னவிட்டபிள் கைஸ், இப்போ ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் பிரேக் ஒன்று எடுத்தோம். ஸோ பிரேக் இப்போ காணும்னு நினைக்கிறோம். ஸோ இப்போ நாங்கள் இங்கேருந்து வெளிக்கிடலாமண்டு இன்னொரு 2 மணி நேரம் நடந்துட்டு பார்த்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் பிரேக் எடுப்போம். 2 மணி நேரம் நடக்க முடியும். 2 மணி நேரம் 1 hour தான் நடக்கலாம். ஓகே, ஒரு 1 hour நடந்துட்டு இன்னொரு 1/2 hour பிரேக். ஏன்னா நாங்கள் ஆல்மோஸ்ட் கிட்ட வந்தோன்னு நினைக்கிறோம். ஸோ நாங்கள் இந்த நூல் கட்டத்துலேருந்து இப்போ ஆரம்பிக்க போகிறோம். என்ன முடிச்சிருவோமா? முடிச்சிருவோம். Hi. We successfully arrived 3,401 steps. 411. Sorry. Come on. இப்போ தான் 3411 என்ன ஒரே ஒரு லைட் தெரியும் உங்களுக்கு. இப்படி போக்குள்ள ஒரு லைட் தெரியும். இப்படி போக்குள்ள ஒரு லைட் தெரியுதா? அதே மாதிரி அங்கே ஒரு லைட் தெரியுதா? ஸோ அந்த லைட் தான் கடைசி லைட்னு போகிறோம். ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் வேறு லைட் மேலே தெரியுது. ஐயோ, அதான் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஒரு எவ்வளோ நேரமாண்ட ஏறுறோம்? டைம் என்ன? வச்ச காட்டு பட்டன் அந்த சைடு இருக்குது, மற்ற சைடு இருக்குது. 11:20 6:30க்கு ஆரம்பிச்சோம். எஸ், 6:30, 7:30, 8:30, 9:30, 10:30, 11:30 5 மணி தேலவா 3400 தான் ஏறி இருக்கோம். எஸ், கலக்குவேன். கிட்டத்தட்ட 12:30 ஆகுது. நாங்கள் ஒரு கடையில் வந்துட்டு உட்காந்துருக்கிறோம். இன்னும் ஒரு 500 படிக்கு மேலே போகணும்னு கடைக்காரன் சொல்கிறான். நாங்கள் ஒரு சின்ன கொத்துமி பிரேக் கொண்டுக்கு வந்துருக்கிறோம். கொத்துமி பிரேக் ஐயா, ஒரு கொத்துமி பேக்கெட் 300 ரூபாய் மேலே. ஸோ சாப்பிட்டு கொஞ்சம் எடுத்துகிட்டு போவோம். தயவு செய்து யாரும் ட்ரிப் வராது. தயவு செய்து யாரும் ட்ரை பண்ண வராது ட்ரிப்பில். ஸோ மேலே வந்தாச்சு.
இதை முடி பண்ணுறேன். ஹலோ கைஸ், இப்போ என்னடா மேலே போயிட்டு வந்துட்டோம். மேலே போயிட்டு வந்தது வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. போலீஸ் செக்கை தாண்டி வந்து செருப்பு, கேமரா, தலைக்கு மேலே தொப்பியெல்லாம் கொண்டு போயிடலாது. ஸோ நாங்கள் அதுக்கு மேலே கேமரா எதுவும் இல்லை, கொண்டு போக முடியல. ஸோ அதனால் எதுவும் கேப்சர் பண்ண முடியல. பட் ஆக்சுவலாக மேலே அந்த பாதம் வந்து பார்க்க போனதுக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான். ஏன்னு சொன்னால் அது பாதம் ஏதோ எப்படி இருக்கும்னு தெரியாது. ஒரு அட்லீஸ்ட் ஒரு பெரிய பாதம் மாதிரி இருக்கும்னு நினச்சேன். ஆனால் அப்படி எதுவும் கிடையாது. ஏதோ ஒரு A3 சைஸில் ஒரு A2 சைஸ் பேப்பர் சைஸில் வந்து அந்த ஒரு கால் இருக்குமா இருக்கும். அந்த காலையுமே ஏதோ ஒரு அவங்களோட துணி போட்டு மறைச்சிட்டாங்க. ஸோ ஆக்சுவலாக நாங்கள் அதை பார்க்கவும் இல்லை. இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறி போய். சமயபாட புத்தகத்தில் அப்படி இருக்கு. அப்படியா? சமயபாட புத்தகத்தில் பாதம் தான் இருக்குது. அப்படியா? சமயபாட புத்தகத்தில் நான் பாதம் தான் பார்த்தேன். அதோட இந்த சமயபாட புத்தகத்தில் இன்னொரு விஷயம் முக்கியம் போட்டுறதே நல்லா இருக்குது. இது ஏறுறது கஷ்டம், அவளையும் சேர இல்லாத. ஸோ கைஸ், இப்போ நாங்கள் மேலே போயிட்டு சுற்றி பார்த்துட்டு ஃபுல் க்ரௌட், அங்கே ஆக்கள் செட்டில் ஆகிட்டாங்க சரியா. ஸோ சன்ரைஸ் பார்க்குறதுக்கு இன்னும் டைம் வேறு இருக்குது. இப்போ தான் நாங்கள் 1:45 இருக்கோம் நாங்கள் மேலேருந்து கீழே வரைக்கல. ஸோ நாங்கள் கீழே வந்து இப்போ ஒரு கடையில் உட்காந்துருக்கோம். அந்த மேலேருந்து வர முதலாவது கடையில் உட்காந்துருக்கோம். வந்து ஏதாவது ரொம்ப பசி ஒரு பக்கம் சாப்பிடுவோம் ஏதாவது. ஸோ சாப்பிட்டுட்டு இங்கேயே கொஞ்சம் டேரா போடு எலுமான்னு பார்த்துட்டு டேரா போட்டுட்டு சன்ரைஸை பார்த்து டேரானா கொஞ்சம் இங்கே இருக்குது. ஸோ இங்கே கொஞ்சம் இருந்துட்டு சன்ரைஸ் ஒரு 5:30க்கு பார்த்துட்டு போகணுன்னு பார்க்குறேன். இப்போ 2 மணி இருக்கும். ஹலோ கைஸ், ஸோ விடிஞ்சிருச்சு. என்ன இன்னும் மாஸ்கை போட்டு சுற்றிட்டு இருக்க? குளிர் காற்று, குளிர் குளிர் காத்தா? எஸ், குளிர். தூக்கம் இல்லை, காத்தையும் கண் சேர்ந்துருக்கு. அப்படியா? சரி சரி, ஓகே ஓகே. ஸோ கைஸ், நாங்கள் இப்போதைக்கு ட்ரிப் எல்லாம் முடிஞ்சுது. நாங்கள் இப்போ கீழே தான் போய் கொண்டிருக்கிறோம். ஸோ இதுக்கு மேலே இந்த வீடியோவில் காட்டுறதுக்கு எதுவும் இல்லை. இந்த வீடியோவை நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரைக்கும் நான் உங்கள் யதி. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை.